Welcome to Sri World News. I'm Sri and we'll be starting with today's proceedings. Sri World செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். முக்கிய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம். வாஷிங்டனில் ட்ரம்ப் பங்கேற்ற விருந்து நிகழ்ச்சியில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாகவும் அவர் பாதுகாப்பாக இருப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. வளைகுடா போர் பதற்றம். ஈரான் அமெரிக்கா இடையே போர் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் ரஷ்யா இதில் தலையிட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. ஈரானிய வெளியுறவு அமைச்சர் ரஷ்ய அதிபர் புதினை சந்திக்க திட்டமிட்டுள்ளார். இது இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்த உதவும். கடல்சார் சிக்கல். 17 இந்திய மாலுமிகளுடன் சென்ற கப்பல் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதால் ஹார்முஸ் ஜலசந்தி பகுதியில் பதற்றம் நிலவுகிறது. கத்தார் சிக்கல். ஈரான் அமெரிக்கா மோதலால் கத்தார் நாடு பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது. காசா போர். காசாவில் சுமார் 14 கிமீ நீளமுள்ள சுரங்கப்பாதையை இஸ்ரேல் ராணுவம் தகர்த்துள்ளது. அங்கு ஏராளமான ஆயுதங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வந்துள்ளன. ரஷ்யா வடகொரியா. உக்ரைன் போரில் ரஷ்யாவிற்கான தனது ஆதரவை வடகொரிய கிம் ஜாங் உன் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார். மியான்மர் தடைகள். மியான்மரில் நிலவும் மனித உரிமை மீறல்களை சுட்டிக்காட்டி அந்நாட்டின் மீதான தடைகளை ஐரோப்பிய ஒன்றியம் மேலும் ஓராண்டுக்கு நீட்டித்துள்ளது. உலக ரயில்வே துறையில் சீனாவின் புதிய தொழில்நுட்பம். ஒடிசாவில் புதிய ரயில் திட்டம். உலக அறிவியல் ஆராய்ச்சியில் சீனா முதலீட்டில் புதிய சாதனை படைத்து அமெரிக்காவிற்கு சவால் விடுத்துள்ளது. இத்துடன் இன்றைய உலக செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது ஸ்ரீ வேர்ல்ட் நியூஸ்.